Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வந்து J frame formல ஸ்டாப் வாட்ச் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்ட் 3 பார்க்க போறோம். இப்போ இதல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். மில்லி செகண்ட் 1000 ஆச்சு அப்படினா செகண்ட்ஸ் வந்து ஒன்னு இன்கிரிமென்ட் பண்ணிட்டு மினிட்ஸ் 0 ஆக்கியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் செக் பண்றேன். if மில்லி செகண்ட் 1000 ஆகிட்டு and நமக்கு செகண்ட்ஸ் வந்து 16 ஆச்சு அப்படினா மினிட்ஸ் வந்து ஒன்னு இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால m++ அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நமக்கு மில்லி செகண்டும் செகண்ட்ஸ் வந்து 0 ஆகணும். s = 0 மில்லி செகண்ட் = 0 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் if மில்லி செகண்ட் 1000 ஆகிட்டு and செகண்ட்ஸ் வந்து 60 ஆகிட்டு and மினிட்டும் 60 ஆச்சு அப்படினா நமக்கு ஹார்ஸ் வந்து ஒன்னு இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால h++ அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மினிட்ஸ் 0 ஆகணும், செகண்ட்ஸ் 0 ஆகணும், மில்லி செகண்ட் 0 ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தா நமக்கு மில்லி செகண்ட் வந்து 0 ஆகணும். அதனால ms அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். வந்து > 60. இப்போ சேவ் பண்ணிட்டு ஃபார்மை ரன் பண்றேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தா நமக்கு ரன் ஆயிடும். இப்போ ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மில்லி செகண்ட் வந்து இன்கிரிமென்ட் ஆயிக்கும். மில்லி செகண்ட் வந்து 1000 ஆகும்போது நமக்கு மினிட் பார்த்தீங்கன்னா வந்து இன்கிரிமென்ட் ஆகிட்டே இருக்கும். 1 2 3 அப்படினு சொல்லி 1 பை 1 நமக்கு இன்கிரிமென்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் வந்து 60 ஆச்சு அப்படினா செகண்ட்ஸ் 0 ஆகிட்டு மினிட் பார்த்தீங்கன்னா 1 இன்கிரிமென்ட் ஆயிடும். அதே மாதிரி மினிட் வந்து 60 ஆச்சு அப்படினா மினிட் 0 ஆகிட்டு ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்கிரிமென்ட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கொடுக்கும்போது தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டாப் கொடுக்கும்போது நமக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ரீசெட் கொடுக்கும்போது எல்லாமே 0 ஆகணும். அது எப்படி நம்ம பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாஸ்ல ஸ்ட்ரிங் டைப்ல str அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ள நம்மளுடைய ஸ்டாப், ஸ்டார்ட், ரீசெட் அப்படிங்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸோட கன்செப்ட்ல எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். str = எம்டி ஸ்ட்ரிங். str அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது அந்த வேரியபிளுக்குள்ள ஸ்டார்ட் அப்படினு சொல்லி அசைன் ஆகணும். அதனால அந்த பட்டனோட ஆன் கிளிக் ஈவன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதல வந்து str அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்டார்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த str அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டாப் அப்படினு சொல்லி அசைன் ஆகணும். str = ஸ்டாப். அடுத்து ரீசெட் பட்டனோட ஆன் கிளிக் ஈவன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணா போதும். அப்ப அந்த பட்டனோட ஆன் கிளிக் ஈவன் நமக்கு ஓபன் ஆயிடும். இதல வந்து str அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ள ரீசெட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ரன் ஆகணும். இப்போ அதுக்காக நம்மளுடைய கிளாஸ்ல இந்த ட்ரை பிளாக்ல நம்மளுடைய இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகுது பாத்தீங்களா? இதல வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீப் மெத்தடுக்கு அடுத்ததா ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if str அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள நமக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருந்தா மட்டும் தான் நமக்கு இந்த போர்ஷன் வந்து ரன் ஆகணும். அதனால str.equals அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். equals start. இப்போ நமக்கு இந்த எக்ஸிக்யூட் ஆகுற அந்த போர்ஷன் ஃபுல்லா வந்து if கண்டிஷன்ல கண்டெய்ன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த வேரியபிளுக்குள்ள இருந்தா இந்த ஸ்டாப் வாட்ச் பார்த்தா நமக்கு ரன் ஆகும். அப்படி இல்ல அப்படினா நமக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ப்ராசஸே ஆகாது. அத ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு ஃபார்மை ரன் பண்றேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தா நமக்கு ரன் ஆயிடும். இப்போ இதல வந்து நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஸ்டாப் வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தோனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தோனே நமக்கு வந்து ஸ்டாப் அப்படிங்கிறது டிசேபிள் ஆயிட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் அப்படிங்கிறது எனேபிள் ஆகணும். அதனால ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனோட ஆன் கிளிக் ஈவன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதல வந்து j button 1 அதாவது ஸ்டார்ட் பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா j button 1 கொடுத்திருக்கோம். button 1.set enable true கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாப் பட்டனை வந்து டிசேபிள் பண்ணனும். அதனால j button 2.set false. இப்போ ஃபார்ம் நமக்கு ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தோம் அப்படினா நமக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆயிடும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அப்படிங்கிறது டிசேபிள் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனில் எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளார ஸ்டாப் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெட் கொடுக்கும்போது எப்படி நம்ம 0 அசைன் பண்ணுறது, மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுவெல் டேஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது